அதிமுக ஒன்று சேர வேண்டுமென்றால் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இபிஎஸ் தலைமையை ஏற்றால் பரிசீலிப்போம் என முன்னாள் அமைச்சர் கண்டிஷன் கொடுத்துள்ளார். அதிமுக ஒன்று சேர வேண்டுமென்றால் சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோர் இபிஎஸ் தலைமையை ஏற்றால் பரிசீலிப்போம் என்று கூறியிருக்கிறார். வேலூர் அடுத்த ஓசூரில் நேற்று அதிமுக அமைச்சர் கே.சி. வீரமணி நிருபர்களிடம் கூறியதாவது: முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுக பல பிரிவுகளாக பிரிந்தது. இந்த சூழலில் இப்போது ஒன்றிய அரசான பாஜகவை எங்களால் எதிர்க்க முடியவில்லை. மக்களின் நலனுக்காகவும் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்காகவும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் அவர்களோடு அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை உருவானது. பாஜகவும் அதிமுகவிற்கு துணையாக இருந்தார்கள். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என இந்த தொண்டர்கள் கூறுகிறான். எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என கூறுகிறீர்கள்? ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைத்தோம். அப்போதுதான் ஜெயலலிதா இருந்தது போல் செயல்பட முடியும் என கூறினோம். ஆனால் ஓபிஎஸ் உட்பட ஒரு சிலர் அவர்களாகவே தான் வெளியே போனார்கள். நாங்கள் யாரையும் போகச் சொல்லவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல் இவர்களை எந்த அடிப்படையில் சேர்த்துக் கொள்ள சொல்கிறீர்கள்? வெளியில் இருப்பவர்கள் தான் பாஜக சாதகமாக அதிமுக கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள். வேறு வேறு கூட்டணியில் நின்று தோல்வியுற்ற பிறகு ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். இப்போது அவர்கள் தான் சொல்ல வேண்டும். நாங்கள் ஆதரவு தருகிறோம். எப்போது தேவைப்பட்டாலும் உங்கள் அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிற்கு நாங்கள் ஆதரவு எப்போதும் உண்டு என்று சசிகலா, ஓபிஎஸ் உட்பட பிரிந்து போன அனைவரும் சொல்ல வேண்டும். இப்போது கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என அறிக்கை விடுபவர்கள் எடப்பாடி தலைமையில் நாங்கள் ஒருங்கிணைய தயாராக இருக்கிறோம் என அறிக்கை விட வேண்டும். எடப்பாடி தலைமையில் நாங்கள் அனைவரும் செயல்பட தயாராக இருக்கிறோம் என அவர்கள் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று சேர வேண்டும் என கூறுகிறார்கள். அப்படி என்றால் அவர்களின் தலைமையை கொடுக்க சொல்கிறார்களா என எங்களுக்கு புரியவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மறக்காமல் கருத்து கேட்பு பெட்டி கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள்.